என் பொண்ணு முதல் காலேஜுக்கு புடவை கட்டிட்டு போகிறா. ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி 2 பேரும் பஸ் ஏற்றுற மாதிரி இன்றைக்கி நாங்கள் பஸ் ஏற்றுறதுக்கு 2 பேரும் வந்தோம். அவள் புடவை கட்டிட்டு வந்ததும் நாகாத்தம்மன் கிட்டே போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் செங்காலம்மன் கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரதுக்கோசம் தான் வந்தோம். நாகாத்தம்மன் கிட்டே வந்து ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. அந்த அம்மா வந்து ஆசீர்வாதம் கொடுத்தா வேறு எந்த கஷ்டமும் எங்களுக்கு வராதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் செங்காலம்மன் கிட்டே வந்தால் செங்காலம்மனுக்கு திரை போட்டிருந்தாங்க. அதனால் வெளியிலேருந்தே சுவாமி கும்பிட்டாச்சு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவளுக்கு பஸ் வர நேரமும் வந்ததுனால சரின்னு சொல்லிவிட்டு உள்ளே போகாமல் அவளை பஸ் ஏற்றிட்டதுக்கப்புறம் நான் உள்ளே போய் சுவாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு. நான் சொன்னேன் பார்த்திங்களா, மரம் செங்காலம்மன் வேப்பிலக்காரி அகற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடம் தான் இது. இங்கே தான் வந்து நல்லா வேப்பிலக்காரி ரொம்ப வருஷம் இருந்தாங்க. அந்த மரத்தை வெட்டிட்டாங்க. இங்கே தான் ஒரு சூளம் இருக்கும். அந்த சூளத்தை தான் வந்து யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து எல்லா மரத்தையுமே வெட்டிட்டாங்க. ஏன்னா ரோடு அகலப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு வேப்பிலக்காரியும் அந்த காரணத்துக்காக தான் வெட்டினதாக சொன்னாங்க.